நண்பர்களுக்கு கூடூர் சந்தையில் தாயாடுகளை பற்றின வீடியோ போட சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. நான் வீடியோ எடுத்தேன், இருந்தாலுமே போதிய நேரம் இல்லாதனால வீடியோ போட முடியல. போன வாரம் எடுத்த வீடியோவை இப்போ போட்டிருக்கேன். இந்த வாரம் எடுக்கிற வீடியோவை நான் கொஞ்சம் குயிக்காக போட ட்ரை பண்ணுறேன், அதாவது ஃபஸ்ட்லேயே போட ட்ரை பண்ணுறேன். ஸோ நீங்கள் ரெண்டையுமே கம்பேர் பண்ணி பார்க்கறதுக்கு வசதியாக இருக்கும். ఫ్రెండ్స్, గూడూరు సంతలో గొర్రెల వీడియోని పెట్టమని చాలా మంది అడుగుతున్నారు. నేను లాస్ట్ వీక్ వీడియో ఎత్తినా కూడా టైం లేకుండా పెట్టడం వల్లది ఇప్పుడు వీడియోని పెట్టున్నాను. ఈ వారం గొర్రెల వీడియోని నేను ఫస్ట్లోనే పెడతాను. సో మీరు రెండింటిని కంపేర్ చేసి చూసేదానికి బాగుంటుంది. எவ்வளோ எடுத்தது இது நம்ம இப்போ ஜோடி 32,200. நல்லா இருக்குல்ல அது ஆடுங்க, சைஸ் நல்லா இருக்கு, குவாலிட்டி இருக்குது, ஒங்கோல் ஆடுங்க. அவர் ஏதோ கேட்க வந்தார், அவர் கையில் பிடிச்சி கொடுத்துட்டேன். அது வச்சுக்கு நான் ஒன்று அதில் அவர் சும்மா நிற்கிறார். தூக்கு ఈ గొర్రెల్ని ఈ మరి ఇటు ఒక వీడియో 2 నిమిషాలు, మళ్ళీ ఒక 2 నిమిషాలు ఇటు వీడియో పెట్టి ఎత్తినావు. నాకు అనిపించినావంటే ముందు ఇవన్నీ ఆ పక్క గొర్రెల మన నెల్లూరు దాటి ఒంగోలు సైడ్ అటు పోతున్నా నెల్లూరు ఏరియా గొర్రెలే, ఈ సైడ్ గొర్రెలు కాదు. నెల్లూరు ఇట్టు గొర్రెలు పోతే బాగుండవు, మళ్ళీ వెంకటగిరి నాయుడుపేట ఇట్టు పోతే బాగుండవు. అట్టపోయే గొర్రెలు వీళ్ళు కొనుక్కొని కాబట్టి కొంచెం బాగుంటాయి. మూతి నెల్లూరు పల్లెకి నన్బరులు కొనుగొన్న వెంకటేష్ షీప్ అండ్ కోట్ సేల్స్ అండ్ బై யூடியூப் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், నేను வெங்கட்னேஷ் ஷீப் அண்ட் கோட் சேல்ஸ் அண்ட் பை யூடியூப் சேனல். நண்பர்களே, இப்போ நம்ம வந்து கூடூர் சந்தையில் இருக்கிறோம். இந்த கூடூர் சந்தை ஆந்திர பிரதேஷ் திருப்பதி டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் அதிகாலையில் தொடங்கி காலையில் 10 மணி வரைக்குமே இந்த சந்தை நடக்கும். இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் ஒரு 5 மணிக்கு கூட அந்த அளவுக்கு தாயாடுகள் வரலன்னு நினச்சிருந்தோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பிச்சிது. இதுலேருந்து தான் நம்ம ஒரு 15 தாயாடுகள் எடுத்தோம். జోడి வந்து 32,200 அப்படின்னு சொல்லிட்டு. ఫ్రెండ్స్, మనం ఇప్పుడు గూడూరు సంతలో గొర్రెలు ఉండే ఏరియాలో ఉన్నాము. గొర్రెలు ఎంత మాత్రం వచ్చినాయి, ఎంత ధర కమ్మినాయి అనేది మనం చూస్తాము. ఈ బ్యాచ్లో నుంచి మనం ఒక 15 గొర్రెలు ఎత్తినాము. సూటు గొర్రెలు జత 32,200. తల్లి పిల్ల అయితే ఇంకా జాస్తిగా చెప్పినారు. நண்பர்களே, தாயாடுகளில் கூட செனை ஆடுகள் கொஞ்சம் ரேட்டு கம்மியாக சொன்னாங்க. குட்டியோடு இருக்கிற ஆடுகள் பார்த்திங்கன்னு சொன்னால் ரேட்டு வந்து கூட சொன்னாங்க. எந்த ஊர்லேருந்து வந்திருக்கீங்க? பெரம்பலூர் மாவட்டமா? பெரம்பலூர் மாவட்டத்துலேருந்து வந்து இப்போ இங்கே தாயாடுகள் எடுத்துருக்காங்களாம். 20 தாயாடு 20 குட்டி எடுத்துருக்காங்க. எவ்வளோக்கு எடுத்துருக்காங்க நம்ம கேட்கலாம். குட்டி இதிலே போட்டுக்கிறீங்களா? இப்படி வந்துருங்களேன், தனியாக போடுங்க. இது மெரிச்சிரு போது பார்த்து. அண்ணா, எங்கேருந்து வரீங்கண்ணா? பெரம்பலூர் மாவட்டம். பேர் ஸ்டாலின். இப்போ நீங்கள் எடுத்துருக்கு எத்தனை தாயாடு எடுத்துக்கிறீங்க? எத்தனை குட்டி? குட்டி 20 எடுத்துருக்கீங்க. என்ன ரேட்டுக்கு எடுத்தீங்கன்னா? 36. ஜோடி வந்து 36,000. அதாவது 20 தாயாட்டுக்குமே 20 குட்டி இருக்குது. இப்போ சனியாடு நாங்கள் எடுக்கும்போது 32,200, 32 அந்த மாதிரி எடுத்தோம். இப்போ நீ குட்டியோடு எடுத்துருக்கிறதுனால ரேட்டு கூட. சரி, இப்போ நீங்கள் நினச்ச மாதிரி இருக்குங்களா இந்த தாயாடு? நல்லா இருக்குது. இப்போ நம்ம உங்கள் ஏரியாவில் இருக்கிறத விட இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, நல்லா இருக்குது, கூட இருக்குது. அதான் தரமாக இருக்குங்களா? தரமாக இருக்குது. ஆடு தரமாக இருக்குது. குட்டி எல்லாமே இளங்குட்டியா இல்லை? இளங்குட்டி இருக்குது, முத்தன குட்டியும் இருக்குது. 10 இருக்குது. இப்போ இங்கே வந்து நீங்கள் எடுத்ததில் ஓரளவுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான். ரேட்டு கொஞ்சம் கூட இருந்தாலுமே சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான். பொருள் நல்லாயிருக்கு. இப்போ கிடா எடுக்கலையா? அதுக்கு ஆல்ரெடி
ஆல்ரெடி உங்கள் கடை போட்டிருக்கிறீங்க, ஆந்திரா கடை போட்டீங்க. சரிண்ணா சரிண்ணா தேங்க்ஸ்ண்ணா. இதுலேருந்து எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டில் இன்னுமே 40,000 சொல்லிட்டு இருந்தாங்க இதில். அப்புறம் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொடுத்தாங்க, நீங்கள் 36,000 கொடுத்துருக்குறாங்க. நல்ல குவாலிட்டி தான் இது. ஆமாம், தனியாக 35 கொடுக்குறேன். முதல்ல இருந்தால் 36 கொடுக்குறாங்க, 35 கொடுக்குறாங்க. சரிண்ணா போன வாரம் கொஞ்சம் ரேட்டு கொஞ்சம் கம்மியாக இருந்தது, இந்த வாரம் கொஞ்சம் கம்மியாக இருக்குன்னா அதுக்கு ஒரு சைஸ் சுற்று கம்மியாக இருக்கும், அவ்வளோதான். இந்த வாரம் சைஸு கொஞ்சம் பெருசாக வந்திருக்கு, అவ்வளோதான். சரிண்ணா தேங்க்ஸ். ఫ్రెండ్స్, ఈ బండిలో ఉండే గొర్రెల్ని అది 20 గొర్రెలు 20 పిల్లలు మొత్తం వచ్చి జత 36,000 అని ఎత్తినారంట. ఇప్పుడు ఈ బోను ఇప్పుడు ఎత్తేటి 35,000 మరి ఫైనల్ అయి ఉన్నాయని చెప్తున్నాడు. తమిళనాడులో పెరంబలూరు డిస్ట్రిక్ట్ నుంచి వచ్చి ఎత్తున్నారంట. మొత్తం ఈ 20 గొర్రెలు 20 పిల్లలు ఈ బండిలో ఉన్నాయి. அடுத்தடுத்து எடுக்கும்போது கொஞ்சம் ரேட்டு குறையுது. ஏன்னா தரமான ஆடுகள் எடுத்துகிட்டு மீதி இருக்கிற ஆடுகளும் போது ரேட்டு குறையும். వస్తూ ఉండరు జనాలు. நண்பர்களே, இதிலிருந்து ஒரு 3 தாயாடு மட்டும் கேட்குறாரு. எல்லாமே சனியாடாக இருக்குது. ஒன்று தான் குட்டியோடு இருக்குது. ஒன்று இப்போவே குட்டி போட்டுருக்கு ஒன்று. அதில் ஜோடி வந்து 32,000 சொல்லிட்டு இருக்கிறாங்க. இவர் வந்து 29,000 வரைக்கும் கேட்டார். 31ன்னா கூட முடிக்கலான்றார் இன்னொருத்தர் கூட இருக்கிறவர். ఫ్రెండ్స్, ఇట్లా నుంచి ఒక 6 జతలు 3 జతలు 6 గొర్రెలు అడుగుతూ ఉన్నాడు. 29 దాకా వచ్చినాడు ఆయన. వీళ్ళు 32, 31లో ఉన్నారు. தாயாடுகளை பொறுத்த வரைக்கும் நல்ல தரமாக இருக்குண்ணா. ஆடுக்கு நல்லா இருக்கு. இந்த ஆடு குட்டி போட்டிருக்கு. இப்போ இது இப்படி தான் வந்து நண்பர்களே, இதுலேருந்து 6 ஆடு 31,000க்கு ஃபைனல் ஆயிடுச்சு. ஜோடி வந்து 31,000. செனை ஆடு எல்லாம் நிறைஞ்சனையில் இருக்குது. ஆடுகளும் தரமாக இருக்குது. జతలు ఇచ్చినారు. ఎంతకి ఇచ్చినారన్నా? 31,000 6 గొర్రెలు. ఇప్పుడు ఈ యాడ నుండి తెస్తున్నారు ఈ గొర్రెలు? యా ఏరియాలో? గొలగముడి. మీ ఊరు గొలగముడి. వ్యాపారానికి పోయి గొర్రెలు కొనుక్కొని వస్తారు. మీ పేరు? బొడ్డి వెంకటరమణయ్య. ఎప్పుడు వ్యాపారం? గొర్రెల వ్యాపారం మీకు? వ్యాపారమే. ఈ గూడూరు సంత ఇప్పుడు ఎట్టున్నది? పర్వాలేదా ఈరోజు? పర్వాలే. పిల్లలు గొర్రెలు కొంచెం తక్కువ వచ్చినాను, జనాలు వచ్చినారు ఈరోజు. తక్కువ వచ్చినారంట. జనవరి 1కి ఇంత మాత్రం వచ్చింది, పెద్ద విషయం కదా. నిన్న జనవరి 1 అయినా. போன வாரம் ఎక్కువ అంటావா? తక్కువ. நண்பர்களே, அவர் என்ன சொல்கிறாருன்னா, கொலக்குமுடின்ற ஊராக வருது. இங்கேருந்து பக்கத்தில் போயிட்டு, அதாவது நெல்லூர் அந்த பக்கத்தில் போயிட்டு வியாபாரத்துக்கு ஆடு வாங்கின்னு வந்து விற்கிறது தான் தொழிலாக. இது சந்தை வந்து இன்றைக்கி பரவாயில்லன்றாரு. வியாபாரம் மீடியமாக இருந்ததுன்றாரு. நண்பர்களே, தாயாடுகளை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு தான் வந்தது. தாயாடுகளை பொறுத்த வரைக்கும் இங்கே ஒரு பேட்ச் இருக்குது, அது ஒரு பேட்ச் இருக்குது. இங்கே இதுக்குள்ளே ஒரு 2 பேட்ச் இருக்குது. ஓரளவுக்கு வந்தது. ரொம்ப அதிகமாக வந்ததுன்னு சொல்ல முடியாது. அதுக்கேற்ற மாதிரி ஆட்கள் அதிகமாக வந்தாங்க. அதனால் இன்றைக்கி தாயாடுகளை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ரேட்டு கூட தான். நம்ம எடுத்ததே மேலுன்னு சொல்லலாம். 32,200 எடுத்தோம். நல்ல தாயாடுகள் இருந்தது. நல்லதெல்லாமே ஓரளவுக்கு முடிஞ்சிருச்சு. இந்த மாதிரியான கொஞ்சம் குவாலிட்டி கம்மியான தாயாடுகள் மட்டும்தான் நிறைய நிற்கிது. இங்கே எது வியாபாரம் நடக்குது, எவ்வளோக்கு எடுக்கிறாங்கன்னு பார்க்கலாம். ఫ్రెండ్స్, గొర్రెలు ఒక అందుకు వచ్చినాయి. నిండా దండికి వచ్చినాయని చెప్పను మాలదు. 5 గంటలకే 4:30 5కి చూస్తే వస్తాయో రావు అనుకున్నాము. ఇప్పుడు ఒక అందుకు వచ్చినాయి. మళ్ళీ ఈడ ఏదో వ్యాపారం జరుగుతుంది. ఎంతకి ఆడతారని చూస్తాం. சென்னை ஆடு தான். அந்த 2த்தையுமே 22,000 ரூபாய்க்கு கேட்குறாரு.
ఎంత చెప్పినాడు அவர் வந்து 27 சொன்னார், இவங்க வந்து 22 கேட்குறாங்க, 23 கேட்குறாங்க. இப்போ 2 மட்டும் நல்ல சைஸ் இருக்குது. அது என்ன சின்ன సైజా அப்படின்ற மாதிரி சொல்கிறார் அவர். ఫ్రెండ్స్ ఏం పక్కకూరలో ఆ రేటుకి ఇచ్చేదానికి ఏదన్నా దగ్గర అడుగుదాను అంటున్నాడు. ఈ 2 23.5 అడిగినాడా? 23 వరకు కేட்டாరు. 23.5 దాకా అడిగేసినాడు. పనులైంది ఎంతనా? ఎంత కొన్నారన్న? అందులో 23 వరకు அவர் கேட்டு போயிட்டாரு. இவர் 24 எடுத்திருக்காரு. ஜோடி மேலே 500 அதிகம். ఎవరికైనా కొంచెం எடுத்து வச்சுருக்காங்க வண்டியில். 24,000కి అయినాయంటే 2. వాళ్ళు 23.5 దాకా అడిగినారు. நம்ம முதல்ல பார்த்தது மேக்ஸிமம் விற்றுட்டாங்க. கொஞ்சம் தான் இருக்குது. ரேட்டு குறைச்சி கொடுத்துருவாங்க. இதெல்லாமே கொண்டாரா 20 ఎన్ని 1 2 3 4 5 6 7 8 சூட்டுக்கூரில் நண்பர்களை 28,000க்கு வாங்கியிருக்காங்க. இது எல்லாமே శనయాడు, நல்லா హెవీ సైజులో இருக்குது. ఫ్రెండ్స్ 28,000కి తీసినారంట సూటుకూరలు. యావూరునా మందే? యావూరు మందే? యావూరేనా? ఇదూరు తలమంచి నుంచి వచ్చి తీసుకున్నారు. சாக்குனதானிக்கண்ணா? சாக்குனதானிக்கா అంట. వడగత్తుకు దానా తలమంచిலேருந்து వాంగిరుకుறாங்க. వ్యాపారం మనుషులు జాస్తి వచ్చినారు, గొర్రెలు తక్కువ వచ్చినాయి. వ్యాపారం జాస్తి బాగా, గొర్రెలు ధరలు జాస్తి అంటున్నారు. నువ్వు పెట్టుకునే ఉండవు అసలు వ్యాపారం 4 గొర్రెలు అంతే. 39 దానికి వచ్చి 4 అన్నీ కొంచెం సత్తు తక్కువ ఉన్నాయి. కొన్ని బాగున్నాయి. సత్తులు ఉన్నాయి. ఇది ఎంతలాగా గొర్రె బాగా ఈ టయానికి ఒత్తడిపోయా. ఆ గొర్రె ఎంతలాగా ఆ టయానికి ఒత్తడిపోయా. ఎంత చెప్తాం కట్ట ముందు? అదే 32 చెప్పండి. సైజులు పెద్ద సైజుల్లో ఏదో మాట్లాడితే వేయచ్చు. పిల్లలు ఏమి లేవు కదా? 3 పిల్లలు. 3 పిల్లలు. మొత్తం ఎన్ని? 35. நண்பர்களோட 35 தாயாடு. மொத்தம் 35ல் 3 குட்டி இருக்கான். 32,000 சொல்கிறாரு. விலை பேசுனா குறையும். శనయాடு நிறைய இருக்குன்றாரு. கொஞ்சம் சத்து கம்மியாக இருக்கிற மாதிரி, நீர் கம்மியாக இருக்குது. ఫ్రెండ్స్ వీటిని 32,000 చెప్తున్నానంట. మాట్లాడితే తగ్గొచ్చు. 3 పిల్లలు ఉన్నాయి. మిగతా అంతా సూటు గొర్రెలు అంట.